பாஸ் ஏதோ வந்திருக்காமே, என்னடா வந்திருக்கு? இல்லை கொரோனாவை விட 10 மடங்கு பெரிய ஒரு வைரஸ் வந்திருக்காமே. அப்படியா? எந்த நாட்டில் வந்திருக்கு? இல்லை மலேசியாவில் வந்திருக்கு. என்ன பேர்? D.614.G. D.614.Gயா? அது நம்ம கொரோனா வைரஸுக்கு ஒரு ஸ்ட்ரைன், ஒரு மியூட்டேஷன் சொல்கிறாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலேயே கொரோனா வைரஸை விட அது 10 மடங்கு பவர்ஃபுல்லானதா? பல செய்திகளை இதன் வழியாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கொரோனா வைரஸை விட 10 மடங்கு பெரிய வைரஸ், இல்லாட்டி அதனுடைய 10 மடங்கு வீரியமிக்க ஸ்ட்ரெயின் மலேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் ஒரு 45 நபர்களில் 3 நபர்களுக்கு இந்த ஒரு வைரஸ் ஸ்ட்ரெயின் இருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது. அதில் ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு சென்றவர். அங்கே அவருக்கு ஒரு 14 நாள் குவாரண்டைனாக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 14 நாள் அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே இருந்திருக்க வேண்டியதானே, வெளியில் வந்துட்டார். என்னையெல்லாம் குவாரண்டைன்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்ன ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆனதாக சொல்கிறார்கள். இப்போ அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைரஸ் ஸ்ட்ரெயின் தான் D.614.G. ஸோ எல்லாருமே இந்த ஒரு செய்தியை பகிர்ந்து, ரொம்ப டெட்லி வைரஸ், கொரோனா வைரஸை விட 10 மடங்கு கூடுதலாக இருக்கும், ஐயோ மருந்து கண்டுபிடிக்க முடியாது, இந்த வந்தால் உடனே செத்து போயிடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லலாம் புரளி அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. மேட்ரு அது கிடையாதுங்க. இந்த D.614.G அப்படிங்கிற இந்த வைரஸ் ஸ்ட்ரெயின் பிப்ரவரி மாதமே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. பிப்ரவரிக்கு பிறகு, அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல மலேசியாவில் இந்த வைரஸ் வந்திருப்பது என்பது பெரிய அதிசயமான நிகழ்வுகள் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த வைரஸை பற்றி, இந்த ஸ்ட்ரெயினை பற்றி கொஞ்சம் அதிகமாக நாம் தெரிந்து கொள்வது நமக்கு ஒரு நன்மையாக இருக்கும். அதற்கு முன்பாக வைரஸ்னா என்ன, இந்த ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். அங்கே போனால் வைரஸ், இங்கே போனால் வைரஸ், டாஸ்மாகை திறந்தால் மட்டும் வைரஸே வராது போல, அது வேற விஷயம், அது அரசியல், அது அப்படியே அங்கே இருக்கட்டும். ஸோ இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு உயிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த உயிரிக்கு எது தேவைப்படுகிறது? வேறொரு ஹோஸ்ட் தேவைப்படுகிறது. இந்த வைரஸால் தனியாக உயிர் வாழ முடியாது. அதற்கு சாப்பாட்டுக்கும் தங்க இடம் எல்லாமே வேறொரு ஹோஸ்ட், ஏதோ ஒரு இடம் தேவைப்படுகிறது. அந்த இடமாக மனிதர்களுடைய உடலையோ இல்லாட்டி மிருகங்களுடைய உடலையோ அது எடுத்துக்கொள்ளும். இப்படித்தான் வைரஸ் என்பது ஒவ்வொரு உடல்களிலும் இருக்கிறது. ஸோ இப்போ மனித உடல்களில் வந்திருக்கும் இந்த வைரஸ் 2 வகையான வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று டிஎன்ஏ வைரஸ் இருக்குது, இன்னொன்று ஆர்என்ஏ வைரஸ் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டிஎன்ஏனா என்ன, ஆர்என்ஏனா என்ன. சின்னதாக சொல்ல போனால், நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்முடைய நிறம் என்ன, நம்முடைய ஹேர் கலர் என்ன, இது எல்லாமே நம்முடைய உடல்களில் ஏதோ பல இடங்களில் என்கோடட் செய்யப்பட்டிருக்கிறது. சின்னதாக விதிலாம் நம்ம சொல்கிறோங்களா, அதே மாதிரி என்கோடட் செய்யப்பட்டிருக்கு. அந்த டிஎன்ஏ நம்ம படிச்சிட்டோம்னா தெரியும், இவங்க எந்த ஏஜில் இருக்கிறவங்க, அவங்களுடைய கலர் என்ன, அவங்களுடைய நிறம் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். இதெல்லாம் சயின்ஸ், அட்வான்ஸ் சயின்ஸில் இதெல்லாமே நடக்கிற விஷயம் தான். ஆனால் இந்த டிஎன்ஏ வைரஸும் ஆர்என்ஏ வைரஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த என்கோடட் ஐட்டம் இருக்கு பாருங்க, சில இன்ஃபர்மேஷன், அது டிஎன்ஏல இருந்து அது டிஎன்ஏ வைரஸும், ஆர்என்ஏல இருந்து அது ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா டீட்டெயிலாக பார்க்க போனால் இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. டைரக்டா நமக்கு தெரிய வேண்டியது இவ்வளவுதான். அப்படின்னா இப்போ வந்திருக்கிற இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றது ஆர்என்ஏ வைரஸ். ஸோ டிஎன்ஏ அங்கே தள்ளி வச்சுக்கலாம், ஆர்என்ஏ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிஎன்ஏ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. ஒரு வைரஸ் ரொம்ப சக்தி மிக்க வைரஸாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வைரஸ் நிறைய பேருக்கு பரவாது, கொஞ்சம் பேருக்கு பரவி நிறைய பேரை கொஞ்சம் குவித்து விடும். அது எப்படின்னா, இந்த வைரஸுக்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ரொம்ப சக்தி மிக்க ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு உடலில் அந்த வைரஸ் வந்துருச்சு. இப்போ என் உடலில் வந்துருச்சுன்னா என்ன செய்யும்? அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பிக்கும். அப்படி கொஞ்ச பிறகு இந்த வைரஸ் வேறொரு உடலுக்கு சென்று விட வேண்டும். ஸோ மனிதர்கள் இல்லாட்டி இது தாக்கப்பட்ட ஏதாவது உடல் சீக்கிரமாக இறந்து விட்டது என்றால் அந்த வைரஸுக்கு வேறொரு ஹோஸ்ட் கிடைக்காது. அப்படி கிடைக்காம போகும்போது என்ன ஆகும்? அந்த வைரஸ் வேறு பலருக்கும் பரவாமல் தடுக்கப்படும். இப்படித்தான் ரொம்ப ஹெவியான இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான வைரஸ் கொஞ்சம் நபர்களுக்கு பரவினாலும் அதிகமான நபர்களை கொஞ்சம் குவித்து விடுகிறது. ஆனால் இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு நபர்களுக்கு பரவிக்கொண்டே வருகிறது. நீங்களாம் இப்போ பார்த்துருப்பீங்க, 2 கோடி 2.5 கோடி அப்படிங்கிற லெவலுக்குலாம் வந்துட்டே இருக்கு. ஸோ இதன் காரணம் என்ன? அதிகமான நபர்களுக்கு பரவுகிறது. ஆனால் டெத்தை பாருங்களேன், 1 மில்லியனுக்கு 33 மனிதர்கள் வரை இறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெத் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதே மாதிரி இந்த D.614.G என்கிற வைரஸ் தாக்கினால் டெத் ரேட் இன்னும் குறைவாக இருக்கும். ஆனால் ஸ்ப்ரெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ அதிக நபர்களுக்கு பரவும், ஆனால் இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும். சரி, அதை இன்னொரு எக்ஸாம்பிள் வழியாக நம்ம பார்த்துடலாம்.
இந்த டிஎன்ஏ வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்ல, அதில் நம்ம மியூட்டேஷன் என்பதை பார்க்க வேண்டும். மியூட்டேஷன் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் பல உயிரினங்கள் தோன்றியிருக்கிறது அல்லவா, பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம்ல, அதற்கெல்லாம் ஒரு மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். மியூட்டேஷன் மட்டும் சரியா நடைபெறவில்லை என்றால் இவ்வளோ உயிரினங்கள் இந்த பூமியில் வந்திருக்காது. இந்த மியூட்டேஷன், ஒரு வைரஸ் நம்ம உடல்ல வந்துருச்சு, அந்த உடல் ரொம்ப ஹீட்டான உடலாக இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப கோல்டான ஒரு இடத்தில் இருக்கும் உடலாக இருக்கலாம். அதற்கு தகுந்தது போலவே இந்த வைரஸ் என்ன செய்யும், அதனுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கொள்ளும். ஸோ இப்படி மாற்றிக்கொள்ளும் வைரஸ் ரெப்ளிகேட் ஆகும். அதாவது அதை மறுபடியும் என்ன செய்யும், ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும், பிரதி எடுத்துக்கொண்டே இருக்கும். எப்படி நம்முடைய உடலில் இருக்கும் செல்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செல்லாக வளர்ந்து வருகிறதோ, கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அந்த செல்கள் இறந்துவிடும், அடுத்த செல்கள் உருவாகும். இதே மாதிரி வைரஸும் என்ன செய்யும், அப்படியே ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ரெப்ளிகேட் ஆகும்போது எக்ஸ்டர்னல் வழியாக மியூட்டேஷன் நடப்பது உண்டு. அதாவது யூவி கதிர்கள் அந்த வைரஸ்லயோ ஏதாவது சின்ன விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால் சின்னதாக அதனுடைய உடல் அமைப்பில் மாற்றம் ஏற்படும். அதை விடுத்து அந்த உடல் அமைப்பு எப்படி இருக்கிறது, அது எங்கே, அந்த உடல் எங்கே இருக்கிறது, அதை பொறுத்தும் இந்த வைரஸினுடைய மியூட்டேஷன் இருக்கும். இப்படித்தான் பல ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இந்த கொரோனா வைரஸ், அதில் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெயின் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ரெயின் தான் D.614.G. இப்படி பிரதி எடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் பாருங்க. டிஎன்ஏ வைரஸாக இருந்தால் இந்த பிரதி எடுத்தல் ரெப்ளிகேஷன் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. ஆனா பெரிய அளவில் இதுல மாற்றம் ஒண்ணுமே வராது. அதற்கு காரணம் டிஎன்ஏ மோர் ஸ்டேபிள் மாலிக்யூல்ஸ் தேன் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. ஸோ டிஎன்ஏ மோர் ஸ்டேபிள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு காரணம், ஒரு வைரஸ் நம்முடைய உடலுக்குள் வந்து விட்டது. அப்படி வந்த வைரஸ் மறுபடியும் 2ஆக மாற வேண்டும், 2 4ஆக மாற வேண்டும், 4 8ஆக மாற வேண்டும். இப்படி 1ஆக இருக்கும் வைரஸ் 2ஆக மாறும்போது சின்னதா அதனுடைய உடல் அமைப்பிலேயோ இல்லாட்டி என்கோடட் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னோம் பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன். அந்த என்கோடட்ல ஏதாவது விஷயம் மாறுபட்டு இருந்தால் ஹோஸ்ட் செல் இருக்கு பாருங்க, நம்முடைய மனித செல், அதுல இருந்து அந்த டிஎன்ஏ கொஞ்சம் கொஞ்சமா ப்ரூஃப் ரீட் பண்ணும். நம்ம இந்த வைரஸ் 1லேருந்து 2வது வைரஸ், 2லேருந்து 4 வைரஸ் பிறக்குது அல்லவா, அந்த வைரஸ் எல்லாமே முதல்ல இருந்த வைரஸ் மாதிரியே தான் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் ரீட் பண்ணி பார்ப்பாங்க இந்த டிஎன்ஏ வைரஸ். ஸோ இதனால் என்ன நடக்கும், ஒரே மாதிரியான வைரஸ் தான் பல வைரஸ்களாக பலவித எண்ணிக்கைகளில் மாறும். ரொம்ப பெரிய ஸ்ட்ரெயின், பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. ஆனால் ஆர்என்ஏ வைரஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு வைரஸ் 2ஆக மாறி 2 வைரஸ் 4ஆக மாறும்போது ப்ரூஃப் ரீடிங் என்பதை செய்யாது. ஸோ முதல்ல இருந்த மாதிரியான வைரஸ் தான் 2ஆவதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதில் 100% நம்மளால சொல்ல முடியாது. இதன் காரணமாக இந்த கொரோனா வைரஸ் அடுத்த ஒரு வைரஸாகவோ இல்லாட்டி 4 வைரஸாகவோ மாறும்போது 4 வைரஸிலும் பலவிதமான மாற்றங்கள் முதல் வைரஸிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வந்த ஒரு வைரஸ் தான் இந்த D.614.G என்கிற வைரஸ். இந்த D.614.G இது எதை மென்ஷன் பண்ணுது, அடுத்ததாக இருக்கிற ஒரு டவுட். ஒவ்வொரு என்கோடட் பண்ணியிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சயின்ஸ் படி ஒரு பட்டியலிட்டு இருப்பாங்க. அப்படி பட்டியலிடும்போது இந்த கொரோனா வைரஸை சுற்றி ஒரு கிரீடம், ஒரு முள் அமைப்பு இருக்கிறது. அந்த முள் அமைப்பில் இருக்கும் 614வது இடத்தில் இருக்கும் அமினோ ஆசிடில் சின்னதா ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. ஃப்ரம் D to G, டி இடத்துல இருந்து ஜி இடத்துல வர 614வது அமினோ ஆசிட்ல சின்ன ஒரு வேரியேஷன் வந்திருப்பதால் இந்த மியூட்டேஷன் என்ன சொல்லிடுறாங்க, D.614.G அப்படின்னு சொல்லி அழைத்து விட்டார்கள். ஒரு பட்டியல் தாங்க, ஒரு சின்ன லிஸ்ட் தான், ABCDEFG அப்படிலாம் போட்டு வரோம்ல, அதுல டில இருந்து ஜி வர 614வது அமினோ ஆசிட்ல சின்ன வேரியேஷன் வந்தனால தான் இந்த பெயர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த வைரஸை சுற்றி இருக்கிற அந்த கிரீடம் முள் அமைப்பில் தான் இந்த ஒரு வேரியேஷன் வந்திருக்கு, இந்த ஸ்ட்ரெயின் மாறுபட்டு இருக்கிறது. இதன் காரணமாக என்ன நடைபெறுகிறது, நார்மலா தகப்பன் கொரோனா வைரஸ் பரவுவதை விட இப்ப வந்திருக்கிற இந்த பிள்ளை கொரோனா வைரஸ் இருக்கு பாருங்க, அதிக நபருக்கு பரவும். அதிக நபருக்கு பரவுவதற்கான எல்லா ஆயத்த நடவடிக்கைகளையும் யார் எடுத்துக்கொண்டார்கள், இந்த மியூட்டேஷன் வழியாக D.614.G அப்படிங்கிற வைரஸ் எடுத்துக்கொண்டது. இதன் காரணமாகத்தான் ஏப்ரல் மாதத்திலேயே யூரோப் கண்ட்ரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 97% இந்த D.614.G வகை வைரஸ்களாகத்தான் இருந்தது என்கிறார்கள். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இப்போது இருக்கும் ஸ்ட்ரெயின் என்பது D.614.G அதிக அளவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஸோ நமக்கு இந்த வைரஸ் அதனுடைய ரெப்ளிகேஷன் D.614.G வரை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற வேக்சின்ஸ், தடுப்பு மருந்துகள் இந்த வைரஸை கொல்ல முடியாதா, D.614.G கொல்ல முடியாதா என்று கேட்டால் முடியும். ஏன்னா ஒவ்வொரு சயின்டிஸ்டும் இந்த D.614.G என்பதையும் படித்திருக்கிறார்கள். அவங்க நாட்டில் இப்போ இருக்கிற கொரோனா வைரஸ்னுடைய ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் இருக்கு.
இந்த மியூட்டேஷன் ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது அந்த முள் அமைப்பில் தான் நடந்திருப்பதாக பார்த்தோம். அந்த முள் அமைப்பின் நுனியில் வேறொரு பொருள் இருக்கிறது. அதை ஆர்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசப்டர் பைண்டிங் டொமைன் என்று அழைப்பார்கள். இந்த ரிசப்டர் பைண்டிங் டொமைன் இதுதான் மனித செல் கூட கான்டாக்ட் பண்ணி மனித செல்குள் வந்து விடுகிறது. சோ இந்த ஆர்பிடி என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த ஆர்பிடி என்கிற சாவி தான் மனித உடலில் இருக்கும் ACE2 என்கிற ஒரு பூட்டை திறந்து மனித உடலுக்குள் என்டர் ஆகிறது. இதுல D.614.Gக்கும் முதல்ல வந்த தகப்பன் கொரோனா வைரஸுக்கும் எந்தவித மாற்றமும் கிடையாது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த RBD plus ACE2 இதுல காம்பினேஷன் எப்படி இருக்கோ இதை பேஸ் பண்ணி தான் இப்ப இருக்கிற தடுப்பு மருந்துகள் எல்லாமே தயாரிக்கப்படுகின்றன. அதன் காரணமாக இந்த D.614Gயை பத்தி பெரிய அளவுல நம்ம worry பண்ண வேண்டாம். ஆனா அதிக நபருக்கு இது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படின்னா இன்னும் இந்த ஸ்ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் ஆகுமா? நிச்சயமாக. ஒரு வைரஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இருப்பிடத்தையும் அதனுடைய உணவையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய உடலை எப்போதுமே அதை மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் பார்க்க போனால் இது இத்தோடு முடிவது கிடையாது. D.614 இருந்து அடுத்ததா வேற ஏதாவது ஒரு ஃபார்முக்கு அது திரும்பலாம். ஆனா இந்த வைரஸை எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு இதனுடைய தொற்றை நம்மால் குறைக்க முடியும். வேறொரு சயின்டிபிக் பேப்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த D.614G ஸ்ட்ரெயின் வந்ததிலிருந்து மனிதர்கள் உயிரிழக்கும் அபாயம் குறைந்திருக்கிறது. ஸோ கொஞ்சமா இந்த வைரஸ் வீக்காய் மனித உடலில் இருக்கும் ஆன்டிபாடிக்கு தகுந்தது போல இந்த வைரஸ் கொஞ்சமா வீக் ஆயிட்டே இருக்கு. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த பொருளியை கிளப்புறவங்க தான் ஐயோ கொரோனா வைரஸை விட 10 மடங்கு கூடுதலான வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பேசிட்டு இருக்கோம். யாரும் பயப்பட வேண்டாம். நார்மலா தகப்பன் கொரோனாவுக்கும் இப்போது வந்திருக்கும் இந்த குழந்தை கொரோனாவுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இந்த சின்ன வித்தியாசம் தான். இது நம்முடைய சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமா அதை எதிர்த்து நம்மால் போராட முடியும். ஸோ நிறைய பேர் பயந்திருப்பாங்க D.614G அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்திருப்பாங்க. பயந்தவங்களுக்குலாம் நீங்களே இந்த மெசேஜை சொல்லிருங்க, இப்படித்தான்ப்பா வைரஸ் இந்த மாதிரி ரெப்ளிகேஷன் ஆகும், இந்த ரெப்ளிகேஷன் ஆகும்போது இப்படிலாம் இந்த மியூட்டேஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ற மெசேஜை சொல்லிருங்க. உங்களால சொல்ல முடியலனா இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். சோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.